தமிழ் திரையுலகில சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ரஜினி சாருக்கு உலக அளவுல ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. நம்ம ரஜினி சாரை வைத்து ஒரு படமாவது இயக்க வேண்டும் அப்படின்றது பல இளம் இயக்குனர்களுடைய மிகப்பெரிய கனவு அப்படின்னே சொல்லலாம். பல இளம் இயக்குனர்களுடைய கனவை நிறைவேற்றுவது போல ரஜினிகாந்த் சாருமே சமீப காலமாக தொடர்ந்து இளம் இயக்குனர்களுடைய படங்கள்ல மட்டுமே அதிகமாக நடிச்சிட்டு இருக்காரு. வேட்டையன் படத்தை ஜெய்பீம் பட இயக்குனர் ஞானவேல் இயக்கத்துல நடித்த ரஜினி சார் இதனைத் தொடர்ந்து தற்போது கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு மிகவும் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. தங்க கடத்துல மையமாக வைத்து எடுக்கப்பட்டு வரும் இந்த படத்துல நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு ஜோடியாக யாருமே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் பேன் இந்தியன் படமாக இந்த படம் உருவாகி வருவதால இந்த படத்துல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா, கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திரா, பாலிவுட் நடிகர் அமீர்கான் போன்ற பலருமே நடிக்கிறாங்க. உலகநாயகன் மகள் ஸ்ருதிஹாசன் மற்றும் நடிகை ரெபேக்கா மோனிகா ஆகியோருமே நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு வெளியாக உள்ள இந்த படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் சார நம்ம நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல ஜெயிலர் 2 படத்துல நடிக்கிறாரு. இதனை உறுதி செய்யும் விதமாக அண்மையில இந்த படத்துடைய டீசர் வெளியாகி பட்டையை கிளப்பியது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அடுத்து ரஜினி சார் படத்தை பற்றிய ஒரு சூப்பரான தகவல் வந்திருக்கு. மீண்டுமே ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியன் படத்துல நடிக்க இருக்காரு. அந்த படத்தை இயக்க போவது வேற யாருமே இல்ல, நம்ம ராஜமௌலி அவர்கள் அப்படின்னுமே சொல்லப்படுது. ராஜமௌலி அவர்கள் தற்போது மகேஷ் பாபுவை வைத்து ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடித்த கையோடு சூப்பர் ஸ்டாருடன் இணைய இருக்காரா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.